ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? பாவம் ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா ஏன் முன்னால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டிப்பிடிச்சு உள்ள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்து வரேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரு அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2, நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சா? சார் நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குடி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லைன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பாக்கலாம் சார். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ. எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதும்? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்த. கிழிச்ச உனக்கு சுவத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டணும். கண்ணனுக்காக லதா காத்திருந்தாள். அவன் வராத காரணத்தால் அவனது வீடு நோக்கி வந்தாள். ஆனால் அவன் அவளை காதலிக்கவில்லை. அவள் நாவிற்கும் பல்லிற்கும் பாலம் அமைத்துக் கொண்டு வார்த்தைகளை கொணர்கின்ற அந்த ஈறுதழ் பக்கத்தில் இருக்கும் கருத்த மச்சத்தை தான் காதலித்தான். காதல் ஒரு வினாடி விபத்து என்பார்கள். இவள் காதலும் அப்படித்தானோ? முதலாக தன் காதலை வெளிப்படுத்த தயங்கிய அவள் வீழ்ந்த முத்தினை எடுக்கவா கோர்க்கவா என்ற நிலையில் தன் பூவினும் மெல்லிய பூபாதத்தை அவன் நடைவாசலில் வைத்தாள். அன்னம் போல் அசைந்தாள். அவன் குரல் கேட்கும் திசை நோக்கி வந்தாள். அவன் அறிய வண்ணம் தங்கச் சிலை போல் காட்சியளித்தான். சிலையின் அருகில் வந்தான். அவள் விழிகளை தொட்டாள். தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதா வண்ணத்து பூச்சி போல் விழிகள் படபடத்தன. தொட்டதுதான் தாமதம் வீச்சி. தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதா. பேய் அம்மா, ராஜா, பேய்மா. என்னையா இப்படி ஓடி வர? பேய்மா, பகல் பேய்மா. பேயா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளாரியா? நான் வரல. இந்த பேய எங்க இந்த விளக்கு மர வச்சேன்? போன ஆடி மாசம் தான் வேப்பல் அடிச்சு இந்த பேய விரட்டினேன். மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அதுவும் என் பையன்கிட்டே வாழாங்க. இந்த பேய ஐயோ அம்மாடி, நீங்களா? என்னய்யா இவங்கள போய் பேயுன்னு அம்மாடி தெரியாம சொல்லிட்டாமா. ஐயோ பரவாயில்ல ரசமா. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அது வந்து அன்னைக்கு நீங்க தானே புக் வாங்க வர சொன்னீங்க. ஐயோ வீட்டுக்குள்ள நிறைய புத்தகம் இருக்கு, உங்களுக்கு எம்போட்டு வேணாலும் எடுத்துக்கங்க. நான் ஒரு விவரம் கட்டவ நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க தாயி? நீங்க எது வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியா? அம்மா காலி. மோர் கொண்டுகிட்டு வரீங்களா? அம்மா நீ போவாத, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
இனிமே இவன் இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த வெயில இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த மோரு. இந்தாங்க. ஐய மோர்ல முடி. முடி மோர்ல தானா விழுந்ததா இல்ல யாராவது போட்டாங்களா? அது வந்து தானாதான் வந்துச்சு. கொடுங்கம்மா, வேற மோர் கொடுக்குறேன். ஐயா, இத ஊத்திட்டு வேற மோர் வேற கொண்டு மோர்லாம் இல்ல. என்ன அது ஒரு பானை மோர் இருந்துச்சே. அது வந்துமா மோர பூனை குச்சிச்சு. மோர பூனை குச்சிச்சா? என்ன ராசம்மா, பூனை பால் குடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், மோர் குடிக்கூட இப்பதான் கேள்விப்படுற. பரவாயில்ல ரசமா குடிங்க. முடி விழுந்தா உறவு வளரும்னு சொல்வாங்க. ஐய, மோர உப்பு கரைக்குதே. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்வாங்க. வெள்ள ரோட்ல கருப்பு காரு, அது என்ன? போய் என்னன்னு கேட்டுட்டாங்க. போங்க போங்க போங்க. சார், வாங்க வானர படைகளா, என்ன விஷயம்? நாங்க விடுகதை போடுறோம், அதுக்கு நீங்க விட சொல்றீங்களா? சொன்னா என்ன தருவீங்க? என்ன வேணும் கேளுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா, உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா? நான் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடிங். சரி சரி, விடுகதையை சொல்லுங்க. வெள்ள ரோட்ல கருத்த காரு, அது என்ன? வெள்ள ரோட்ல கருத்த காரு. இங்க பார், கண்ணுக்குள்ள வெள்ள ரோடு இருக்கா, அதுல கருத்த கார் ஓடுதா? தாலி கட்டிரும், ஓடி போயிடுங்க. சொல்லிட்டாருடி. பாபா, அக்கா அக்கா, அவரு வெடிய சொல்லிட்டாருக்கா. என்ன சொன்னாருடி? கண்ணுன்னு சொன்னாருக்கா. அப்படியா சொன்னாரு? அது மட்டும் இல்லக்கா, விட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்னடி சொன்னீங்க? நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்க்கா. அதானே, இல்லன்னா உங்களா. சரி சரி, இப்போ ஒரு விடுகதை போடுறேன், அதுக்கு விட சொல்ல முடியலன்னா தாலி கட்டு வரேன்னு கேளுங்கடி. சார், என்ன அடுத்த விடுகதையா? சார், நாங்க இப்ப அடுத்த விடுகதை போட போறோம், அதுக்கு விட சொல்லலன்னா தாலி கட்டணும். அப்படியா? சரி சொல்லுங்க. வெள்ளை மாடு கருத்த மாடு குளிக்க போச்சான், கருத்த மாடு தண்ணியோட போச்சான், வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் குளிக்க போச்சான், கருத்த மாடு தண்ணியோட போச்சான், வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும், கருத்த மாடும் வெள்ளை மாடும். விட சொல்லலன்னா தாலி கட்டணும். கண்டிப்பா விட சொல்லலன்னா தாலி கட்டணும். அக்கா, நீ வாக்கா, அவரு கண்டிப்பா தாலி கட்டுவாரு. கண்டிப்பா தாலி கட்டணும். அக்கா